Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்ஸ்னா என்ன பேசிக் இன்ட்ரோடக்ஷன், செல்லில் இருக்கிற முக்கியமான 3 பார்ட் செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அப்படின்னா என்னென்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். செல்ஸ்லாம் குரூப்பாக ஃபார்ம் ஆகி தான் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூஸ் தான் வந்து ஆர்கன் ஃபார்ம் பண்ணுது. ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட், கிட்னி அந்த மாதிரி இந்த ஆர்கன்ஸ்லாம் குரூப்பாக ஃபார்ம் ஆகி தான் வந்து சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. எக்ஸாம்பிள் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அந்த மாதிரி இந்த மொத்த சிஸ்டமுமே ஒன்றா வேலை செய்யுது அப்படி சொல்கிறாங்க. பாடி சிஸ்டம் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் அப்படின்றாங்க. டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாட்டஸ் அப்படின்னா ஹெல்த்தி லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது. The human body developed from the single cell called zygote. ஹியூமன் பாடி வந்து ஒரு சிங்கிள் செல்ல இருந்து தான் டெவலப் ஆச்சு அப்படின்றாங்க. அந்த சிங்கிள் செல் பேர் தான் வந்து ஜைகாட் அப்படின்னு. இந்த ஜைகாட் எப்படி கிடைக்கும், இந்த ஜைகாட் என்ற செல் எப்படி உருவாச்சுன்னா ஓவம் அண்ட் ஸ்பெர்மட்டோசோன் வந்து ஃபியூஷன் ஆகி ரிசல்ட் ஃப்ரம் த செல்ஸ் டிவிஷன் ஃபாலோஸ் அண்ட் as the fetus growth. செல் டிவைட் ஆகி தான் ஃபீட்டஸ் வந்து ஒரு செல்லாக டிவைட் ஆகி அப்படியே டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி ஆர்கன் ஃபார்ம் சிஸ்டமாக மாறி அந்த மாதிரி தான் ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. செல்லை வந்து நம்மளால் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பால் வச்சு மட்டும்தான் நம்மளோட டிஷ்யூவை வந்து பாதியாக தின்னாக கட் பண்ணி அதை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் செல்ஸை. இப்போ மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் த செல் அப்படின்னா அதில் வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இது மூணுமே ஒரு மெயின் பார்ட் செல்லில் இருக்கிறது. செல் மெம்பரைன் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைனும் சொல்லுவாங்க. செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன் அப்படி சொல்லுவாங்க. இட் கவர்ஸ் த செல் ஆக்ட் ஆஸ் த பேரியர் லேயர். இது வந்து செல்லை கவர் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேரியர் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு செவுர் எப்படி அந்த மாதிரி இந்த செல் மெம்பரைன் தான் அந்த செல்லுக்கு ஒரு செவுர் மாதிரி செல்லை அப்படியே கவர் பண்ணி இருக்கும். செல்லை சுற்றி கவர் பண்ணியிருக்கும். எது உள்ளே வரணும் எது வெளில போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து இந்த செல் மெம்பரைன் தான். ஸோ அதனால அது செலக்டிவ் பெர்மியபிள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் செலக்ட் பண்ண எது உள்ளே வரணும் எது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அமினோ ஆசிட்லாம் உள்ளே வரும். ஸோ எது உள்ளே வரணும் எது உள்ளே வரக்கூடாது அப்படி டிசைட் பண்ணுறது இந்த செல் மெம்பரைன் தான். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் அது மட்டும்தான். ஸோ லிப்பிட் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் ஈஸிலி பாஸ் த்ரூ தி செல் மெம்பரைன். செல் மெம்பரைனில் பார்த்தோன்னா லிப்பிட் சாலிபிள், லிப்பிட்னா ஃபேட், ஸோ கொழுப்பு தன்மையில் அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடும் செல் மெம்பரைனில். வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் என்டர் பை த போர்ஸ். வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து போர்ஸ் மூலியமாக தான் வந்து என்ட்ரு ஆகும். போர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரைனில் குட்டி குட்டி போர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற அதுக்குள்ளே வந்து வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் போகும். அப்படி இல்லைன்னா செல் வாலில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸில் அட்டாச்சாக இருக்கும். வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் ஒன்று போர்ஸ் மூலியாக போகும், இல்லைன்னா செல் வால் கூட அட்டாச்சு ஆகி ஈஸியாக வந்து செல்லுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுது. ஸோ சைட்டோபிளாசம் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜெல் மாதிரி இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து சைட்டோபிளாசம். இன்சைட் த ஜெல் கன்சிஸ்டன்ட்லி ஜெல் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆர்கனல்ஸ்லாம் வந்து தங்கியிருக்கும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் தங்கியிருக்கோமோ அந்த மாதிரி இந்த சைட்டோபிளாசமில் தான் ஆர்கனல்ஸ் தங்கியிருக்கும். ஆர்கனல்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் ஆர்கன்ஸ், லிட்டில் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் ஆர்கனல்ஸ்னால் செல்லுக்குள்ளே இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி அப்பaratus, லைசோசோம், சைட்டோஸ்கெலிட்டன்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்மால் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நியூக்ளியஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு எப்படி நம்ம பாடியில் பிரெயின் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும், அதே மாதிரி செல்லில் வந்து ஒரு நியூக்ளியஸ்ன்றது பிரெயின் மாதிரி. அது வந்து நம்ம பிரெயின் எப்படி வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க அந்த மாதிரி நியூக்ளியஸுமே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ செல்லில் நடக்கிறது எல்லாமே அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஈக்குவல் டு பிரெயின் அந்த மாதிரி. ஸோ இது வந்து சென்டர் பார்ட் ஆஃப் த செல்லோட சென்டர் பார்ட்டு. இட் இன்வால்வ்ஸ் இன் செல் டிவிஷன். இது செல் டிவைட் ஆகிற ப்ராசஸ். Chromosomes present like a chromatin part. During cell division, chromatin convert as the chromosomes. ஸோ குரோமோசோம்ஸ் அப்படி இருக்கும், ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட் வந்து என்ன ஆகுதுன்னா செல் டிவைட் ஆகுறப்போ குரோமோசோமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து தெரியணும்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.